guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் தமிழ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சார் தமிழ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க, எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ என்னதுன்னா தமிழ்ல வந்து நீங்க பாஸ் ஆகறதுக்குள்ள வீடியோ கிடையாது. தமிழ்ல வந்து இத மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால 50க்கு 50 எடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட் வந்து எல்லாத்துக்குமே பிரைமரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா நெடுவினாப்பாங்க. நெடுவினால மொத்தத்துல இந்த 4 5 நெடுவினா தான் இருக்கு. இந்த 5 நெடுவினா படிங்க. ஓகேவா? அதுல இயல் 5ல போராட்ட கலைஞர் பாய்ச்சல் கதை 1 2 போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்க இயல் 5ல நெடுவினால பாத்தீங்கன்னா 1வது क्वेश्चन 2வது क्वेश्चन இந்த क्वेश्चन தான் இருக்கும். அடுத்து இயல் 6 இருப்பாங்களே, அதுல 1வது क्वेश्चन 3வது क्वेश्चन நாட்டுப்புற விழா சிலப்பதிகாரம். அப்படியே நம்ம பேஜ் நம்பருமே கொடுத்துருப்பேன். புக்ல உள்ள பேஜ் நம்பர் வந்து 110, இது வந்து 138. ஓகேவா? அடுத்து கட்டுரை. கட்டுரை வந்து கலை திருவிழா பேஜ் நம்பர் 114 இருக்கு, மறக்காம பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கலை திருவிழா கட்டுரை வந்து கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து குருவினா சிறுவினா எப்படி சார் படிக்க அப்படின்னா அதே மாதிரி தான் பேஜ் நம்பர் 110 போங்க. 109 110 இதுக்கு போனீங்க அப்படின்னா குருவினா 1வது क्वेश्चन 2வது क्वेश्चन 3வது क्वेश्चन இது வந்து 5வது இயலுக்கு. ஓகேவா? அதே 6வது இயலுக்கு வந்து 137ஆம் பக்கம் போனீங்கன்னா 1வது क्वेश्चन 3வது क्वेश्चन 4வது क्वेश्चन இந்த क्वेश्चन இருக்கும் குருவினால. அதே மாதிரி சிறுவினால இயல் 5க்கு வந்து 1 3 4, இயல் 6க்கு வந்து 1 2. இத மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால குருவினா சிறுவினா ரெண்டுமே அட்டெண்ட் பண்ண முடியும், நெடுவினாவும் அட்டெண்ட் பண்ண முடியும். இது ஃபுல்லா புரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து 5 மார்க் பாருங்க. 5 மார்க்ல மொத்தத்துல 5 5 தாங்க இருக்கு. இந்த 5ல வள்ளுவம் சிறந்த அமைச்சர் இலக்கணம் அந்த क्वेश्चन வந்து கன்ஃபார்ம் வரும். அந்த क्वेश्चन வந்து பேஜ் நம்பர் 120ல இருக்கு. ஓகேவா? மறக்காம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொழிபெயர்க்க. மொழிபெயர்க்க ஆக்ஸ் யூசுவலா 111ஆம் பக்கம் 139ஆம் பக்கம் இருக்கும். சோ அத மட்டும் நீங்க நல்லா ஒரு ஒன் டைம் ரீட் விட்டுறீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து பொங்கல் மலர் பேஜ் நம்பர் 139ல இருக்கு. அடுத்து மேல்நிலை வகுப்பு சேர்க்கை கடிதம் இது கன்ஃபார்ம் வரும் 140ஆம் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து காட்சியை கண்டு கவிதை எழுதுக இது கன்ஃபார்ம் வரும். ஓகேவா? நீங்க இந்த பொங்கல் மலரை விட்டுட்டு இந்த நாளையும் படிச்சா கூட ஓகே தான். கண்டிப்பா வந்து 2 क्वेश्चन வந்து எழுதலாம். ஓகேவா? அடுத்து 2 மார்க் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இந்த இதுல கலைச்சொல் 115 142ல இருக்கு. ஓகேவா? அடுத்து தொடரில் விடுபட்ட வண்ணங்கள் அப்படி ஒரு இருக்கும். விடுபட்ட வண்ணங்களை எடுத்து நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படி எழுதணும். அது வந்து 114ஆம் பக்கம் இருக்கு. இந்த 114 142 போட்டுருந்தா இது வந்து என்னதுன்னா பேஜ் நம்பர். ஓகேவா? என்ன 149 போட்டுருக்கீங்க, என்ன 141 போட்டுருக்கீங்க குழம்ப வேண்டாம், அது வந்து பேஜ் நம்பர். அடுத்து பொருத்தமானவற்றை எடுத்து எழுதுக. அடுத்து தொடர்களை கண்டு பொதுவான தொடர் அமைக்க, தொடர்களை படித்து விடை எடுத்து எழுதுக. இந்த மாதிரி வரும். இந்த 5மே படிச்சீங்க அப்படின்னா உங்களால வந்து 2 மார்க் வந்து 3 2 மார்க் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சா? அதுக்கு அடுத்து 3 மார்க். 3 மார்க்ல இந்த 3 அணிங்க. ஓமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொற்பொருள் பின்வரும் இந்த அணி. ஓகேவா? இந்த 3 क्वेश्चन படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு அணி வந்து எழுதலாம். இவ்வளவுதாங்க உங்களுக்கு செகண்ட் மிட்டத்துல. வேற எதுவுமே கிடையாது. நீங்க ரொம்ப எதுவுமே டிஃபிகல்ட்டா நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒண்ணா படிங்க. முதல்ல நெடுவினா முடிங்க. நெடுவினால 3 क्वेश्चन படிச்சாலும் போதும், ஒரு क्वेश्चन எழுதலாம். ஓகேவா? நீங்க 4வே படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து குருவினா சிறுவினா ரொம்ப சிம்பிளா இருக்கும், அது ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து இந்த 5 மார்க் நல்லா பாத்துக்கோங்க. சும்மா எனக்கு தெரியும் மேல்நிலை சேர்க்கை கடிதம்னா எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் வரும். தமிழ்ல வந்து மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா மார்க் போகும். இவ்வளவுதாங்க இந்த क्वेश्चन, இவ்வளவுதான் பேட்டர்ன். நீங்க ரொம்ப பெருசு நினைக்க வேண்டாம். தமிழ் தான் இருக்குதுல ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.